ஒரு புத்திசாலி வியாபாரியிடம் பெரிய இரும்பு தராசு ஒன்று இருந்தது. அது அவனுக்கு மிகவும் பொக்கிஷம். ஒரு நாள் அவன் வெளியூர் செல்ல வேண்டியதால் அதை தன் நண்பனிடம் பாதுகாப்பாக வைக்குமாறு கொடுத்தான். பல நாட்கள் கழித்து திரும்பி வந்து என் தராசை கொடு நண்பா என்று கேட்டான். நண்பன், ஐயோ, எலிகள் உன் இரும்பு தராசை சாப்பிட்டு விட்டன என்று பொய் சொல்லி சிரித்தான். வியாபாரி கோபப்படாமல் அமைதியாக சரி நண்பா என்று சென்றான். மறுநாள் நண்பனின் மகனை சந்தைக்கு அழைத்து சென்றான். சில மணி நேரம் கழித்து வியாபாரி மட்டும் திரும்ப வந்தான். நண்பன் பதறிப்போய் என் மகன் எங்கே என்று கேட்டான். வியாபாரி அமைதியாக ஒரு பெரிய கழுகு அவனை தூக்கி கொண்டு போய்விட்டது என்றான். நண்பன் கோபமாக கழுகு எப்படி பையனை தூக்கும் என்று கத்தினான். வியாபாரி சிரித்து, எலி இரும்பை சாப்பிட்டால் கழுகு பையனை தூக்கும் அல்லவா என்று கேட்டான். தன் தவறை உணர்ந்த நண்பன் உடனே தராசை திரும்ப கொடுத்தான். அப்போது வியாபாரியும் மறைத்து வைத்திருந்த மகனை அழைத்து வந்தான். கதையின் நீதி என்னவென்றால், ஏமாற்றுபவன் இறுதியில் தானே ஏமாறுவான். மேலும் நல்ல கதைகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.